மோகினி. அந்த காலத்தில் மோகினி பிசாசு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? உண்மைதான். அதாவது இந்த காலத்துலேயும் அந்த மோகினி பிசாசுன்றது வேறு ஒரு வடிவத்தில், வேறு ஒரு பேரில், வேறு ஒரு முன்னேற்றத்தில் நடந்துன்னு தான் இருக்குது. அந்த காலத்தில் மோகினி பிசாசுன்னு சொன்னாங்களே, அது என்ன அப்படின்ற உண்மையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பத்ரி. ஐ எம் ஹியர் டு சே சம்திங். மோகினி பிசாசு அந்த காலத்தில் இருந்துச்சா? இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மோகினின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. மோகினின்னா மோகத்துக்கானவள் மோகினி அப்படின்னு அர்த்தம். இப்போது வெவ்வேறு பேரில் அழைக்கிறாங்க. ஒரு காலத்தில் மோகத்துக்கானவள் தான் மோகினி. அதாவது விஷ்ணுவே மோகினி அவதாரம் எடுத்து அவர் அமிர்தத்தை பங்கிட்டு தந்தார்னு சொல்லுவாங்க. இப்போ கூட திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவத்தில் மோகினி அலங்காரம் செஞ்சாங்க, ஊர்வலம் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மோகினின்றது டோட்டலாக பிசாசு இல்லை. மோகினின்றது ஒரு குறிப்பிட்ட மாதிரியான செயல்களை செய்கிறவங்க மோகினி. அதான் மோகத்துக்கான விஷயத்தை செய்பவன்னு அர்த்தம். அவங்க ஆண்களை கவர்றதுக்கோசரம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பூ வச்சுருப்பாங்க, பொட்டு வச்சுருப்பாங்க, அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆண்களை இருக்கிறதுக்கோசரம். அதில் பாதிப்பே இல்லாதவங்க, சாதாரணமாக அவங்களோட வேலை செய்கிறவங்க மோகினி அப்படின்னு எடுத்துங்க. இப்போது மோகினி பிசாசு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வழிப்பயணம் போகிறவங்க, இல்லை இது மாதிரி வியாபாரிங்க, அவங்கெல்லாம் பணம், செல்வம், நகைங்க, வைரம், ஒடிர் இது மாதிரிலாம் எத்தனை வழிப்பயணம் போகிறவங்களாம் இருப்பாங்க. இல்லை சாதாரணமாக கம்மி ஜாஸ்தியாக பணம் எடுத்துகிட்டு வழிப்பயணம் போகிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி ஒரு அனாமத்து பகுதியில், ஆள் நடமாட்டம் இல்லாமல், ஊர் நடமாட்டம் இல்லாமல் பகுதியில் ஒரு மோகினி, மோகத்துக்கானவள் நல்ல அலங்காரம் செஞ்சுன்னு அங்கே தனிமையில் இருந்து இவங்களை அழைக்கும் போதோ இவங்க என்ன பண்ணுவாங்க? மோகத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பின்னாடி போவாங்க. அப்படி போனாங்கன்னா அவங்க தனிமையை தேடி தனியாக இருக்கிற இடத்துல போனாங்கன்னா அந்த மோகினியோட ஆளுங்க, ஆளுங்க அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த பயணியை அடிச்சுட்டு அவங்ககிட்டருந்து பணத்தை பறிச்சுன்னு போயிடுவாங்க. இல்லை அவங்கள பற்றின விஷயம் வெளியே வரக்கூடாது, இல்லை விபரீதமாகுதுன்னா அந்த பயணியோ வந்தவனையோ அடித்து கொலை பண்ணிட்டோ அவனோட பணத்தை அவன் வச்சுங்கிற நகையில் கொள்ளடிச்சுன்னு போயிடுவாங்க. இது கூட வந்தவங்களோ யாரோ வழியில் ஒரு மோகினி, மோகத்துக்கானவள் கூடும் போது அவள் பின்னாடி அவன் போனான் அப்படின்றத குறிப்பிடும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க? மோகினி பின்னாடி போனால் இது மாதிரி சம்பவம்லாம் நடக்கும், அது மாதிரி மோகினியை கூப்பிட்டா போவாதீங்க அப்படின்றது தான் மோகினி பிசாசுன்றது. இது ஒரு மறைப்பொருளான விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு இளையவங்களுக்கோ இல்லை நாம் சமுதாயத்தில் பேசும்போதோ அதை அழுத்தமாக பேச முடியாதுன்றனால இவங்க மேம்போக்கா அதை மோகினி பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது தீதை விளைவிக்கிறது, மரணத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மோகினின்ற பேர் அந்த காலத்து பேர். இப்போ இந்த காலத்தில் வெவ்வேறு பேரில் இருந்தாலும் இது மாதிரி பணம் பறிப்பதோ இல்லை வேறு மாதிரி காயங்களோ உயிருக்கு ஆபத்தான விஷயங்களோ நடந்தேறுவது இன்றைக்கி கால முன்னேற்றத்தில் வேறு பெயரில் வேறு மாதிரி விஷயத்தில் அதே மாதிரி தொழில்கள் நடக்குது, பிஸ்னஸ் நடக்குது. புரியுதுங்களா? இதுதான் மோகினி பிசாசு. அதாவது மோகத்துக்கானவள் மோகினி, அவளை நம்பி பின்னாடி போகிறவன் அவங்கள ஆளுங்கனால கொலை செய்யப்பட்டோ அடிப்பட்டோ அவங்ககிட்ட இருந்து நகை பணத்தை பறிச்சுப்பாங்க. அதைத்தான் மோகினி பிசாசுன்றாங்க. அது மாதிரி அனாமத்து இடத்துலையோ எங்கேயோ மோகினி, மோகத்துக்கானவள் அவள் கூடும்போது அவள் பின்னாடி போவாதீங்க, இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றனால தான் மோகினி பிசாசுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ மோகினின்றது என்னன்னே தெரியாதனால அந்த மோகினி பிசாசுன்றது என்னன்னு தெரியாமல் ஆயிடுச்சு. Okay, viewers and subscribers, thank you for your support. Bye bye. See you again.